எது பேசினாலும் கொஞ்சம் காமன் சென்ஸ்ல பேசு. இது காமன் சென்ஸ் மட்டும் பத்தாது, அதுக்கு மேல ஒரு சென்ஸ் வேணும். வணக்கம் மக்கள், இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி நான் ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். கந்தன் ஸ்டோரி நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. நம்ம ஆல்ரெடி ஒரு 18-19 எபிசோட் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 20 எபிசோட். அது 20வது எபிசோட் ஃபுல்ஃபில் பண்ணலை. பட் அது அப்படியே இருக்கட்டும், தான் நல்லது. அந்த 19 எபிசோட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு இந்த கந்தனுடைய ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் எப்படி வந்தார், வீட்டை விட்டு எப்படி வெளியே போனார், இந்த ஞானப்பழம் காமெடி, இந்த புருடா காமெடிலாம் தெரிஞ்சிருக்கும் என்ன மேட்டர்ன்றது. ஆக்சுவலாக ஆதியில் நடந்த அந்த கந்தனோட கதை கிடையாது, அடுத்தடுத்த லூப்பில் நடந்த கந்தன். இது வந்து கடைசி அரச பரம்பரையாக இருந்த கந்தனுடைய லூப்பு. ஓகேவா? அந்த ஸ்டோரி தான் இங்கே பேசியிருக்காங்க. அரசனாக வாழ்ந்துட்டு இருந்த டைமிங்கில் அந்த ஐயப்பன், அந்த கருப்பு 18 படி கருப்பு, இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்த டைமிங்கில் நடந்த ஒரு லூப்பை பற்றியா அந்த நம்ம ஸ்டோரியில் சொல்லியிருப்போம். ஸோ இதான் பேஸ் லைன் அந்த கந்தன் ஸ்டோரியோட. ஸோ கந்தன் ஸ்டோரியோட கோர் ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மொழி பிரச்சனை. ப்ரோ, கந்தன் ஸ்டோரிஸில் முருகன் பிரச்சனையில் என்ன ப்ரோ மொழிப்போர்லாம் இப்போ வந்தது தானே. அது ஈவேரா ராமசாமி அவர்கள் தானே முன்னெழுதி நடத்தினார். இப்போ வந்து நம்மளுடைய சின்னவர் தான் வழி நடத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கும் முருகன் கேரக்டருக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்குது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார், அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்கிறேன், கேளு. நம்மளுடைய முதல் தப்பு நம்மளுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மொழியை பற்றி நிறைய பேசியிருக்காரு. மொழி வந்து ரொம்ப முக்கியமானது, நாங்கள் மொழியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம், இனமாகவும் மொழியாகவும் நாங்கள் நின்று போராடுவோம், தமிழகம் என்றுமே தோற்று போகாது, நாங்கள் என்றைக்குமே ஜெயிச்சிருவோம், தமிழகம் தோற்று போகாது, தமிழர்கள் தோற்று போவார்கள், தமிழகம்ன்ற பேர் தோற்று போகாது, காலங்காலமாக இருக்க ஒரு பேர் தானே. ஸோ தமிழகம்ன்றது தோற்று போகாது, தமிழர்கள் காலங்காலமாக தோற்று போயிட்டு இருக்கோம், இது மெசேஜ். சரி, ஓகே, அவர் சொல்கிறார், பயங்கரமாக சொல்கிறார், தமிழ் தொக்காது, தமிழ் இனம் தொக்காது, நாங்கள் போர் செய்து கொண்டிருக்கிறோம். யார் கூட போர் செய்கிறாரு எனக்கு சத்தியமாக தெரியல. இது யாரோட பஞ்சாயத்து, யாரோட சண்டைன்னு தெரியல. ஆனால் மக்கள் மத்தியில் போட்டுடுறாங்க, அடிச்சுக்கிட்டு விடுறது வேற யாரோ குரூப்பு. நம்ம எதுக்கு அதை கவலைப்படுறோம்? ஓகே, ஒரு அப்பா அவர்கள் சொல்லுவார். பட் ஒரு நாட்டோட அப்பாக்கள் வந்திருக்காங்களே, அப்பாக்களா, ஒரு நாட்டுக்கே ஒரு அப்பாவாக இருக்க ஒரு என்ன பண்ணணும், ஒரு சில விஷயங்கள் பேசும்போது சரியாக பார்த்து பேசணும். பட் ஒரு சில விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்கும், ஆழமான அரசியல் இருக்கும். இப்போ அவர் பேசின விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஹிந்தியை பற்றி பேசும்போது. ஸோ நார்த் இந்தியாவிலும் வந்து நம்மளை திட்டினா கூட திருப்பி திட்டுறதுக்கு ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் அல்லவா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழர்கள் மானமான உள்ளவர்கள் தமிழர்களே திருப்பி திட்டி விடுவோம். இது எனக்கு புரியல. நம்ம டிவிகா தலைவர் இருக்காப்ல விஜய் அவர்கள், அவர் சொன்ன மாதிரி தான் எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போடுற மாதிரி ஒரு நியூஸ். இது வந்து சும்மா ஏதோ எடிட்டிங்லாம் கிடையாது. நானுமே செக் பண்ணி பார்த்தேன், கிராஸ் செக். இது ஒரு உண்மையான அஃபிஷியல் நியூஸான்னு செக் பண்ணி பார்த்தா அஃபிஷியல் நியூஸ் தான். என்னடா நடந்துக்கிருக்கு இங்கே, நம்ம கண்ணில் தான் பார்த்துட்டு இருக்கோமா இல்லை வேற எதுவும் கனவுல இருக்கோமான்னு எனக்கு தோணுச்சு. பார்த்தீங்களா, மொழி சம்மந்தமாக எப்படி ஒரு விஷயம் தூபம் போட்டு வளர்க்குறாங்க. ஒரு நாட்டுடைய முதன்மை மந்திரியே இதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அது என்ன நடக்கும்ன்றது பின்விளைவை யோசிச்சு பாருங்க. வெடிகொண்ட வேங்கைகள் இருக்காங்க, விஜய் இப்படி கை காட்டினாலே பாயறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. மக்கள்ல ஜாம்பிகள் இருக்காங்க. இவங்க பன்னெடுங்காலமா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமா ஜாம்பி கூட்டத்தை வளர்த்து வச்சு உரம் போட்டு வளர்த்துருக்காங்க. அவங்க இப்படி கை காட்டினா பாஞ்சிருவாங்க டபக்குண்டு. ஸோ அவரே முன் வந்து ஹிந்தி பத்தி பேசுறாரு அப்படின்னா விஷயம் எவ்வளவு விபரீதமான விஷயம்ன்றது கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, கந்தன் ஸ்டோரி இப்போ பார்ப்போமா? இப்போ நம்ம கரண்ட் சிச்சுவேஷனை பார்த்துட்டோம், இப்போ நடந்துட்டு இருக்க மொழி போரை பார்த்துட்டோம். கந்தன் காலத்தில் நடந்த மொழி போர் பார்க்கணும்ல. ஆல்ரெடி கந்தன் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் ஃபுல்லாக பாருங்கள், பீஸ்ஃபுல்லாக பொறுமையாக உட்காந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே, இப்போ நம்ம அந்த மொழிப்போர், முருகன் பொன்னாரில் ஒரு மொழிப்போர், அதை பற்றி பார்க்கலாம். இந்த கடல் தனக்குள்ள 1000 ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கும். சில கதைகள் காத்துலையும், பல மர்மமான நிஜங்கள் கடலோட ஆழத்திலையும் ஒருத்தனுக்காக காத்திருக்கும். முருகன் நான் சொல்லிட்டு இருக்க காரணம், உங்களுக்கு எல்லாருக்குமே காட்டப்பட்டது முருகன் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கந்தன். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அது கந்தன். ஸோ கந்தன் கேரக்டர் தான் பார்க்க போகிறோம். கந்தனும் பேர் அவனர்கள்னு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பேர் அவனர்கள் யாருன்னு. ஸோ அந்த குரூப், வடக்கன் குரூப்ஸ், தெற்கன் குரூப்ஸ், இந்த 2 பேரும் அந்த டைமிங்லேயே சிவன்வங்கலாம் ஒரு ஒரு கல்யாணம் நடத்துகிறாங்க. யாருக்கு அப்படின்னா கந்தன் அவர்களுக்கு தான் கல்யாணம் நடக்குது. வள்ளி தெய்வான கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முருகனுக்கு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. இப்போ இப்படி அம்பானி கல்யாணம் நடத்துறாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருங்கன்னா, அம்பானி அவர்கள் கல்யாணத்துக்கு எல்லா பொலிட்டிக்ஸனும், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸும், பெரிய பெரிய இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே, அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. மார்க் ஜக்கர்பர்கா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு முதலையோட பையனோட கல்யாணத்துக்கு வராங்க.
ஒரு சாதாரண ஒரு தொழிலதிபர் அதானி, அம்பானி இவங்க கல்யாணத்துக்கே உலகத்துல இருக்க பெரும் புள்ளிகள் வராங்க அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்களே போனாரு. நாட்டின் பிரதமரே போறாரு அப்படின்னா, அந்த காலகட்டத்துல உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மன்னன் அப்படின்னா சிவன் அவர்கள். சிவனுடைய தத்துப்பிள்ளை ஓகே. தத்துப்பிள்ளை அவர்களான நம்முடைய கந்தன் கல்யாணம் நடத்துறாங்க. அப்போ கல்யாணம் நடத்தும்போது எப்படி நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருமங்கலம் அங்க இருந்து தான் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வராங்க. திருமங்கலத்திலிருந்து திருப்பரங்குன்றத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. திருப்பரங்குன்றத்துல தான் கல்யாணம் நடக்குது. நம்ம ஆளோட கல்யாணம். ஸோ அங்கதான் தமிழ் சங்கத்துக்கான ஒரு பேஸ் போடுறாங்க, அடித்தளம் போடுறாங்க. ப்ரோ குமரிக்கண்டத்திலேயே இது நடந்துருச்சு முதல் தமிழ் சங்கம். அந்த ஸ்கிரிப்டுக்கு நான் வரல. ஆல்ரெடி தமிழ்ல இருக்கு. பட் என்னன்னா இங்க இன்னொன்று குறிப்பிட விஷயம், இது சிவன் சொல்லக்கூடிய இந்த கேரக்டர்ல இருக்கக்கூடிய சிவன் யாரு அப்படின்னா நாகர் வம்சத்தை சேர்ந்தவர். வடக்கன் ஆக்சுவலா. இப்போ இருக்க அந்த சைனா இந்தியா பார்டர் இருக்குல்ல, அந்த ஏரியால இருக்க ஒரு ஆளு. ஸோ நாகர் வம்சத்தை சேர்ந்தவர். அவர் இங்க தமிழ் கிடையாது. அவருக்கு இங்க வந்துதான் தமிழோட பொழுமையை கத்துக்கிட்டாரு. அதுதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்பிரசி ஸ்கிரிப்ட்ல இருக்குது. ஓகேவா? இதை மைண்ட் வச்சுட்டு பார்க்கணும். ஓகே, நம்மளுடைய மீனாட்சி அவர்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஓகே தான். 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குது. ஒரு ஃபெஸ்டிவல் ஏன் இவ்வளோ பெரிய கிராண்டாக நடக்கும்? உலகத்தில் இருக்க பெரிய செல்வந்தர்கள், இவங்க மன்னர்கள், ராஜாக்கள் எல்லாருமே, கூப்பிட்டவன் கூப்பிடாதவன், ஒன்று விட்ட சித்தப்பா எல்லாரும் வந்துருவாங்க. ஏன்னா உலகத்தையே ரூல் பண்ணக்கூடிய ஒரு குடும்பம். ஸோ அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மேரேஜ் அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க. வெறும் மேரேஜுக்கு மட்டும் வருவாங்களா? கிடையாது. ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் நடக்கிற ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வரவங்கலாம் கடல் ரொம்ப ஒரு கண்டங்கள் தாண்டிலாம் வருவாங்க. அவ்வளோ ஈஸியாக தான் இப்போ டிரான்ஸ்போர்ட்டர் மாதிரி அந்த டைமிங் இல்லை. நான் சொல்றது அரசர்கள் காலத்தில். அதுக்கும் முந்தைய பழங்காலத்துல வேற லெவலில் டெக்னாலஜி இருந்துச்சு. நான் சொல்றது அரசர்கள் காலத்துல, இந்த கந்தன், சிவன் இவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்துல. ஸோ அந்த டைமிங்ல நடந்த பெரிய ஃபெஸ்டிவல். அங்க ஒரு ஒரு ஜாலியா பேசுற இந்த நாடகம்லாம் இருக்கும்ல, இயல் இசை நாடகம்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் நடத்துறாங்க. இது நடத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ் புலமையை பத்தி பாட்டுலாம் பாடுறாங்க. தமிழோட வரலாறை பத்திலாம் படிக்கிறாங்க. புலவர்கள் பாட்டுலாம் பாடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெளிநாடுகள்ல இருந்து வந்த ஆட்கள்லாம் சூப்பரா இருக்கு, செம்மடா, நல்லா இருக்கு இந்த மொழி அப்படிலாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இங்கேதான் ஒரு விஷயம் நடக்குது. தமிழுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். அதிகார மொழியா, அலுவல் மொழியா இப்ப பேசிட்டு இருக்கோம்ல, தமிழ் தான் மூற்ற மொழின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அந்த டைமிங்ல அலுவல் மொழியா இருந்தது என்னன்னா சான்ஸ்கிரிட்டும். இப்ப நீ ஹிந்தி சொல்றீங்க, அந்த டைம்ல சான்ஸ்கிரிட் இருந்துச்சு. ஸோ சான்ஸ்கிரிட் தான் பெரிய பெரிய தேவ பாஷைகள், பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாம் பேசக்கூடிய ஆட்கள், அந்த காலத்துல ஆண்டுகிட்டு இருந்த ஆட்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்த வார்த்தை. அதாவது அரசாங்க மொழின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குலாம் அந்த பாஷை தான் தெரியும். அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த மக்களை ஆண்டுட்டு இருந்தாங்கல்ல, மக்களை ஆண்டுகிட்டு இருக்கவங்களுக்கு மக்களுக்கு பேசணும் அப்படின்னா அங்க பேசுவாங்க. அது இங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கீழே இருக்க ஆட்கள் மூலியமா அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதுதான் நடக்க போகுதா விஷயம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது தேவ பாஷையா இருந்திருக்கு. இவங்களுக்கு தமிழும் ஓரளவுக்கு தெரியும். ஆனா அலுவல் மொழின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது சான்ஸ்கிரிட் தான் இருந்திருக்கு. இங்க முருகன் யோசிக்கிறாப்ல, அது என்ன சான்ஸ்கிரிட் இருக்கட்டும், ஏன்னா அவர் வளர்ந்தது பிறந்ததெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில். ஸோ இங்கே இருக்கும்போது ஒரு சரவண பெலகுலா அதெல்லாம் தமிழ்நாடு தான் மொத்தம். ஸோ இந்த மாதிரி யோசிக்கும் போது தமிழை கொண்டு வரலாமே அப்படின்னு நம்ம அப்பா பேசுறாரு. தமிழோட பொழுமையெல்லாம் பேசுறாப்ல சிவன். அப்போ முருகனும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு எங்க அப்பாவே சொல்லிட்டாருல, ஓகே தமிழே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அலுவல் மொழியா வரணும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்மளுடைய பேர் அமனர் கூட்டம் சொல்லுவாங்கல்ல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அது எப்படி? சான்ஸ்கிரிட் தான் தேவ பாஷை, நாமெல்லாம் பேசக்கூடிய வார்த்தை அதெல்லாம். இதெல்லாம் கீழே இருக்க ஆட்கள், லோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆட்கள் பேசக்கூடிய வார்த்தை. தேவ பாஷைன்றது எவ்வளவு புனிதமானது தெரியுமா அப்படின்னு அப்போ ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. இந்த கான்ட்ரவர்சியில கடுப்பான நம்மளுடைய கந்தன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்மளோட பேர் அமனர் தூக்கி ஜெயிலில் போட்டான். இருக்கு திருப்பவனத்தில் அப்படி ஒரு இடமே இருக்கு, வரலாற்று படிச்சுப்பாரு. ஸோ பிரம்மனை தூக்கி சிறைப்படுத்தினது முருகன் வரும் ஒரு கதை இருக்கு, அதை படிச்சுப்பாரு. ஸோ இது அங்க நடந்தது. ஸோ பிரம்மனை சிறையில் வச்சுட்டாங்க அப்படின்னா பிரம்மன் சொல்றவங்க அரசாங்கமே அதிரும். ஏன்னா அந்த காலத்துல இல்லை, இப்போ அரசர்கள் காலத்துல பிரம்மன் கூட்டம்னா பேர் அமனர் கூட்டம் தான். இது ஒரு சில விஷயங்களை ஓப்பனா பேசி தொலைய முடியலடா சாய். ஓகே, அந்த பேரமனர் கூட்டம்னா அரசாங்கமே அதிரும். ஏன்னா அவங்க புல்லுருவி மாதிரி ஊடுருவி அந்த அரசாங்கத்தை ராஜ்யத்தையே சிதைச்சு விட்ருவாங்க. ஏன்னா இவனுங்களுக்கு உண்மையான ரகசியம், உண்மையான லைனேஜ் தெரியாது. அவனுங்களுக்கு இவனுடைய முப்பாட்டம் யாரு, அவனுக்கு முப்பாட்டம் யாரு, இவங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்க, தமிழ்நாட்டில் என்ன அரசியல் போயிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த நாடும் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, இது எல்லாமே இன்ச் பை இன்ச்சா தெரியும். அதுக்காகத்தான் எல்லா இடங்களையும் ஆலோசகர்களாக உட்காந்துருப்பாங்க. புரியும் நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் பெரிய மூளை, பெரிய அறிவு, நாங்கள் தான் மேலே உட்காந்துருக்கோம் அப்படின்லாம் சொல்றதுக்கான காரணம், உங்களை எல்லாருமே முட்டாளா வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிய வேண்டிய ரகசியம் ஃபுல்லாக அவங்ககிட்ட இருக்கு. ஸோ இது இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கெல்லாம் மறைக்கப்பட்டுருச்சு, நீங்கள் மறந்துட்டீங்க. அவங்க அதை ஞாபகப்படுத்தி குடும்பமாக கடத்தி அவங்க மட்டும் கடைசி வரைக்கும் நாலேஜான பீப்புள்ஸாகவே இருந்தாங்க. அதனால தான் பேர் அமனர்கள் கூட்டம்னு பேர் வந்துச்சு. தூக்கி உள்ள வச்சோன்னே இப்படின்னு பஞ்சாயத்து வந்தோடனே சரி ரைட்டு நானும் ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாப்ல. விடுவாரா சூழ்ச்சி? அதுக்கப்புறம் பல சூழ்ச்சி நடந்து இவர் அப்புறம் ஆண்டி குளத்துக்கு அடிச்சு வரட்டி விட்டாங்க, ஓடுறா மலைக்கு பத்தி விட்டாங்க. இதுதான் ஸ்கிரிப்ட். உள்ள புகுந்து மீனாட்சி மனசை கலைச்சு, இவன் உண்மையான மயனே கிடையாது, ஆனா எவ்வளவு திமிரு பண்றான் பாத்தியா, உன்னோட உண்மையான மயனை பத்தி அவங்க வேலை பார்க்குறான்.
பெரிய மேட்ரு. விநாயகர்னு சொல்றீங்கல்ல. இப்ப வந்து யானை முகத்தான்லாம் காட்டுறாங்க. பட் அந்த டைமிங்ல ஒருத்தரோட இது ரொம்ப டீப்பா போகும். நீங்க கந்தன் சீரிஸ் பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்த மட்டும் கந்தன் சீரிஸ்ல பார்த்துக்கோங்க. ஸோ உன் பையனுக்கு உரிமை இல்லாம இங்க பாத்தியா எடுப்பார் பிள்ளை இவருக்கு வந்து முன்னுரிமை குடுக்குறாங்க. இது தப்பா போய் முடிஞ்சிரும். இவனுக்கு தான் அரசாட்சி குடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கிட்டு அரசாட்சி மாறுது. இதுல டென்ஷனானவர் கேட்கிறாப்புல, என்னடா நான் தானே பொட்டன்ஷியல் எவ்வளவு சண்டை போட்டிருக்கேன், இத்தனை பேரை வென்றிருக்கேன். இவன் சோத்து மாட்டு பிள்ளையர் மாதிரி உட்காந்த இடத்துல தின்னுக்கிறீங்க. இவனுக்கு எதுக்கு நல்லா கொடுக்குறீங்கன்னு பேசியிருக்காப்புல. அது என் மைண்ட் தான் வாரிசு, உனக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வருது. ஏன்னா அந்த இடத்துல பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்காப்புல நம்ம ஆள் சிவபெருமான் கொடுத்துருக்காப்புல. அப்ப கொடுத்தோன்னே அந்த டைம்ல அதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த சமபாதியை வாங்கினதும் சூழ்ச்சி, மாயக்கை செஞ்ச வேலை. சூழ்ச்சி பண்ணி இந்த சமப்பங்கு கொடுக்க வச்சுட்டு சமப்பங்கை வச்சு இவனை காயடிக்கிறது. அப்பா பிள்ளை பாசத்தை வச்சு தூண்டி விட்டு முருகனை சரி ஓகே வெறுப்பாய் என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, போங்கடா என்னைய ஏமாத்திட்டீங்கடா நீ சொல்லிட்டு கடுப்பாகி போறாப்புல. இதுதான் ஆண்டி கோலத்துக்கான காரணம். ப்ரோ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எங்கே ப்ரோ நடந்துச்சு? சான்ஸ்கிரிட்டுக்கும் தமிழுக்கும் நடந்த ஒரு வாரனால ஒருத்தன் ஆண்டி கோலத்தில் போய் உட்காந்தோம்னா பழனியில். புரிஞ்சுச்சா? ஆண்டி கோலம்ன்றதுன்னு அரசை துறந்து அரசாணைக்கு போகக்கூடிய ஒரு விஷயம்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் மொட்டையாக போய் உட்கார்றது. இதுதான் ஸ்கிரிப்ட். 1991 ஆட்சி இழந்த அதிகாரம் யார் இழந்தா? திமுக ஆட்சி. இப்போ யார் ஆட்சியில் உட்காந்துருக்கா? திமுக ஆட்சி. இப்போ ரீசெண்டாக பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல 1991 அந்த டைமிங்கில் ஒரு வெங்காயம், அந்த வெங்காயத்து மூலிமா ஒரு பிரச்சனை, அதனால சீமான் வீட்டுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. சம்மன் மூலிமா சம்மனை கிழிச்சிட்டாங்க. அதை வச்சு ஒரு பஞ்சாயத்து கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு தமிழ் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. தமிழ் ஹிந்தி. இப்போ சான்ஸ்கிரிட் இல்லை, அதனால ஹிந்தி. உனக்கு புரியுதா புரியலையா? லூப் போய்கிட்டு இருக்குன்றது. சரி ஓகே ப்ரோ, அப்போ ஆட்சியலை கலைப்பு நடக்கணும்ல ப்ரோ அப்படின்னு கேட்குறியா? கூடிய விரைவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதை விட கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இங்கே நடக்கிற முன்னெடுப்புகள்லாம் நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. இதை பற்றிலாம் நான் பேசும்போது என் கமெண்ட்ஸ் வரும். ஒரு சில ஆட்களை புதுசாக பார்க்குறாங்க. அவங்க நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களோட வேலையை யாரையாவது கடிக்கணும். அவரு சின்ன பையன், பார்க்குறதுக்கு வெள்ளத்தோல் மாதிரி இருக்கேன், கிட்டத்தட்ட கொரியன் சாயலில் இருக்கேன். ஒயிட்டாக இருந்துட்டாலே இவங்க வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுவாங்க. இவ்வளோ நாள் தெலுங்குன்னுட்டு இருந்தானுங்க. அதை நான் ஜாதி சென்றதெல்லாம் காட்டின பிறகு இப்போ மாற்றிடுவாங்க. ஏதாவது ஒன்று சொல்லணும், யாரையாவது கடிக்கணும். இந்த வீட்டில் பொண்டாட்டிகிட்ட செருப்படி வாங்கி வீட்டில் வாழ்க்கையில் வெறுத்து போய் லவ் ஃபீலர் ஆனாங்க, வெறுப்பில் சோசியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எவனையாவது கடிச்சிட்டு தெரிவாங்க. தெரியாதனமா அவங்களுக்கு நம்ம வீடியோ சக்ஸஸ் பண்ண போயிருச்சுன்னா அவங்களும் இந்த மாதிரி கடிச்சிட்டு போவாங்க. ஒரு கமெண்ட்டை பார்த்தேன், உனக்கு மட்டுமே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிலாம் பேசியிருந்தாங்க. இது ஒரு கமெண்ட் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கமெண்ட். பட் இப்போ ரீசெண்டாக இந்த கமெண்ட் நான் பார்த்தேன். அந்த கமெண்ட்டுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். எங்களுக்கு விஷயம் தெரியும், அதனால தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தெரியாமலாம் எதுவும் பேசிகிட்டு இருக்கல. இதை உடனே சரி, உங்களுக்கு அது எதுவும் தெரியாது. 100% யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டோம், பாயிண்டை பிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு விஷயம் இல்லாமல் எதையும் பேச முடியாது. ஓகேவா? விஷயம் இருக்குது. ஆனால் உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறதுல தான் அங்கங்கே பிச்சு ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் ஆட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது. மசாலா தூவ வேண்டியதாக இருக்குது. இல்லைனா ராவாக ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவேன். இந்த ஃப்ரீடம்லாம் சொல்கிறாங்களே, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறாங்களே, அது மட்டும் எனக்கு 100% கொடுத்தீங்கன்னா, இருந்துச்சு அப்படின்னா, உண்மையிலே இருந்துச்சு அப்படின்னா அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு ஸ்ட்ரிக்டாக நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவேன். பட் இங்கே அப்படி கிடையாது. அப்போது சுற்றி வளைச்சு தான் பேசணும். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு தான் அறிவு வளர்த்துக்கணும். ஸோ எங்களுக்கு விஷயம் தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டது நான் ஒருத்தன் மட்டும்தான். அதை செயல்படுத்தணுங்கிற எண்ணத்தோட நான் ஒருத்தனாவது இங்க இருக்கேன்னு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பேசுறதுக்கு நாங்களாச்சும் இங்கே இருக்கோம்ல. தானஸ் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு விஷயம் தெரியும். அதை சொல்கிறதுக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம். நாங்கள் எல்லா லைன்லையும் பார்த்துட்டோம், எல்லா ஆங்கிள்லையும் நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த வேலையை நம்ம இதை விட்டுட்டு போகிறதுக்குனால பெரிய ஒரு இழப்பு வரும். அந்த இழப்பு வந்து வேற யாருக்கோ இல்லை எங்கேயோ காசாலேயோ இல்லை இஸ்ரேல்லையோ இல்லை முள்ளிவாய்க்காலையோ நடக்க போகுது இல்லை, மகாபலிபுரத்தில் நடக்க போகுது. புரியல? சாவையும் அழிவையும் தவிர நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சாவையும் சங்கடத்தையும் தவிர இந்த ஊர் வேற என்னத்தை பார்த்துருக்கு? இதெல்லாம் மாத்த இங்க யாரு இருக்கா? ஸோ நீங்கள் 2009 நடந்த மறந்துட்டீங்கல்ல, மாநாட மயிலாட பார்த்துட்டு இருந்தனால மறந்துட்டீங்க.
அந்த காலத்தில் நான் குட்டி குஞ்சானா இருந்தேன்னா, ஸோ எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது. அரசியல் எனக்கு தெரியாது. ஸோ அந்த டைமிங்கில் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் போய் தான் நான் டிவி பார்த்துட்டு இருப்பேன். அங்கே அவங்க மாநாடு மயிலாட தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த கேவலமான ஒரு வேலையை நானும் செஞ்சுருக்கேன். அதனால் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இது பேசி தான் ஆகணும். நம்ம ஒரு பாவத்தில் பங்கெடுத்துருந்துருக்கோம். பக்கத்தில் ஒரு அப்போ நமக்கு தெரியாது, நம்ம சின்ன பசங்க. நம்ம அப்பா அம்மா பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லை, அவங்க எடுத்திருக்க வேண்டிய ஒரு முன்னெடுப்பு, நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தாங்க இல்லை, அவங்க எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய முன்னெடுப்பு, நமக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு நாங்கள் தமிழர்களுக்காக நிற்கிறோம்னு சொல்லிட்டு கதறினாங்க இல்லை, அவங்க யாரை எதிர்த்து பேசினாங்களோ, யாருக்கு ஆதரித்து பேசினாங்களோ, இப்போ யாரை எதிர்த்தாங்களோ அவங்க கூட சீட்டுக்கும் பெட்டி இருக்குல்ல, பெட்டி அந்த பெட்டிக்காகவும் உட்காந்து கல்லா கட்டிட்டாங்க. அவங்க தான் ஆண்ட பரம்பரைன்றாங்க. ஒரு பக்கத்து என்னன்னா ஒடுக்கப்பட்ட பரம்பரைன்ட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்னன்னா தமிழுக்காக பேசுகிறோன்றாங்க. பேரை சொல்ல வரும்ல, எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். யாரை சொல்கிறோன்னு தெரியும். யாரெல்லாம் அப்போது இலங்கைக்காக நின்று பேசினாங்களோ, ஒரு இடத்துக்கு மேலே விஷயம் தெரிஞ்சு உடனே காயடிச்சு விட்றோன்னு சொல்லி பயமுடுத்தினோடனே அங்கே எவன் முடிச்சு விட்டானோ அவங்ககிட்டே கை கொடுத்து காசு வாங்கிட்டு போயிட்டாங்க. திருப்பி இங்கே வந்துக்கிட்டு நாங்கள் சீட்டா பொடிஸ்ன்னு சொல்லிட்டு தராங்க. அது யாரோ ஒரு மக்கள் தானே, இலங்கை மக்கள் யார் இல்லை, ஒரு வேற ஒரு கண்டம், அது வேற ஒரு என்ன சொல்கிறது, தீவு தானே, அது தீவு நாடு. நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. தமிழ் பேசினா எல்லாருமே தமிழன்டா. அமெரிக்காலையும் பேசுகிறாங்க, ஜப்பான்லையும் பேசுகிறாங்க, சைனாக்காரன் பேசிக்கிறியா, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? செத்து போன ஒருத்தர் உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி கேட்க மாட்டீங்களா? நீயும் ஆரம்பிச்சாச்சா? உனக்கு ஓன் பங்காளி, ஓன் சொந்தக்காரன் இருக்கான்டா, ஓன் சாதிக்காரன், உன் சாமி கும்பிட்றேன், ஒரு ஒரு 100 வருஷம் கேப்பில் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பஞ்சாயத்து நடக்குது, அந்த பஞ்சாயத்தில் அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னா நீ கவலைப்பட மாட்டியா? உனக்கு துடிக்காதா? ஏன்னா எப்படி பார்த்தாலும் தொப்புள் கூடி வரவு தானே, உனக்கு தானே துடிக்கும். அப்போ இங்கே இருக்கவங்களுக்குலாம் துடிக்கலை அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்களாம் யாருன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். தன்னோட சொந்தம் சாகும் போது தானே கோவம் வரும். ப்ரோ அப்படிலாம் சொல்லாத ப்ரோ, அன்றைக்கெலாம் அவங்க துடிக்க தான் செஞ்சாங்க. அப்படி துடிச்சும் இப்போ அதுக்காக எதிராக வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, எதிர் மாதிரி அந்த அந்த அர்ஜென்டாக்குள்ளே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா உனக்கு முதுகில் குத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது அந்த எது பேசினாலும் கொஞ்சம் காமன் சென்ஸ்ல பேசு. இது காமன் சென்ஸ் மட்டும் பத்தாது, அதுக்கு மேல ஒரு சென்ஸ் வேணும். இது காமன் சென்ஸ் மட்டும் பத்தாது, அதுக்கு மேல ஒரு சென்ஸ் வேணும். பின்ன புரியல என்ன சார் பண்றது? சென்ஸ் இல்லைன்னா சென்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியும். ஒருத்தர் இருப்பார்ல இலங்கையில் வந்து ஒருத்தர் பின்னாடி முதுகில் குத்தினாப்ல, அவருக்கு என்ன ஒரு பேர் கொடுத்தீங்களோ அந்த பேர் தானே இங்கேயும். ஓகே, உண்மையான ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே போவோமா, உண்மையான ஒரு ஃபியூச்சருக்கு போவோமா பார்க்க. இது காமன் சென்ஸ் மட்டும் பத்தாது, அதுக்கு மேல ஒரு சென்ஸ் வேணும். 2023 போஸ்ட் போட்டிருந்தாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். பட் பழைய போஸ்ட்லாம் பல சேனல்ஸ்லாம் ஹேக் பண்ணப்பட்ட பிறகு 2003 திருப்பி ரிப்பீட் போட்டிருந்தார். மகாபலிபுரம் அது மாமல்லபுரம் தான் இருக்கும். அதாவது மல்யுத்தம்லாம் நடத்துனாங்க, அதனால மாமல்லபுரம் சொன்னாங்க. ஆனால் மகாபலிபுரம்னு வச்சதுக்கான மீனிங் இருக்குது. அந்த பலின்ற மேட்டரை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிற? மெயின் மேட்ரு என்கிட்ட எல்லாமே கேட்குறாங்க, ப்ரோ இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன் ப்ரோ, என்னைக்கா இருந்தாலும் கரையில புழுவாட்டம் எவனுக்காகவோ சாவுது, அதுக்கு ஊருக்காக சாவு. 6லும் சாவு 60லும் சாவு, எப்படி நீ சாகத்தான் போற? இங்கேயே பிடிச்ச வச்ச பிள்ளையார் மட்டும் உட்கார போறியா? கிடையாது. அது பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையா இருந்துட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஓகேவா? யாருக்கு பிரயோஜனமா இருக்கோ இல்லையோ, மண்ணுக்கும் மக்களுக்கும் பிரயோஜனமா இருந்துட்டு போகணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான். ஸோ அதனால இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட நிறைய கேள்விகள் சைடில் கேட்கப்படுது. எதுக்கு ப்ரோ இதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க? நீ ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம்ஸு வெப் சீரிஸ் இந்த மாதிரி போயிட்டு இருந்த, அப்படியே போனால் கூட நீ நல்லா வந்துக்கலாம், எதுக்கு தேவலாம் இதுக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னு தெரியல. அது ஒரு சில விஷயம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். நமக்கு ஒரு விஷயம் புரியுது, இது எனக்கு நல்லாவே தெரியும். நான் கொஞ்சம் மட்டும் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படி கண்டும் காணாமல் இருந்துட்டு இங்கிட்டு நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டாப் லெவலுக்கு போயிடும். அப்படி போகாட்டியும் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்தஸ்து பேர் புகழ்மா இருந்திருக்க முடியும். ட்ரெண்டிங்லாம் வர இல்லை, அந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்க முடியும். அதெல்லாம் இருந்துமே ஏன் அதை நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னா, மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கிறனால. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகனா தமிழர்களுக்காகவும் கிடையாது, ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்காக. இதை அண்டர்லைன் பண்ணிக்க. தெலுங்கனுக்கா, கன்னடனுக்கா, மலையாளிக்கா, அவனுக்கா இவனுக்கா, எல்லாருக்கும் அந்த அங்கேருந்து சைனாக்காரனுக்கும் சேர்த்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்பார்க் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பற்ற வைத்த நெருப்பு தான் உலக நாடு முழுக்க பற்றி எரியும். ஸோ அது உனக்கு இப்போ சொன்னால் புரியாது, நடக்கும்போது புரியும். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா திருப்பி அகைன் இதுதான் மெயின் மேட்டர். இப்போ அதுக்கான அஜெண்டாஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பயோ சொன்னோம், தென்னிந்திய நடிகம், அது தென்னிந்திய மூவி, நீங்கள் வடநாட்டு மூவின்னு சொல்லாதீங்க, அது ஹிந்தி படம்லாம் கிடையாது, தென்னிந்தியா மூவின்னு சொன்னாங்க RR படத்தப்ப. அப்புறம் AR ரஹ்மான் ஒருத்தவங்க மீட் பண்ண வராங்க, தென்னிந்திய தூதர். அது என்ன தென்னிந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு தூதர் இருக்காரா? தனி கண்ட்ரியாக இருந்தால் தானே தனி அந்த தூதரகம் இருக்கும். அதனால் தென்னிந்திய அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. இதெல்லாம் எதிர்ச்சியாக நடந்த நியூஸ் எதிர்ச்சியாக நடக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. ஈரோடு எலெக்ஷன் அப்போ அவர் இப்போ இல்லை பாவம். ஈரோடு எலெக்ஷன் அப்போ கமலஹாசனும் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கு ஒரு அஜெண்டா போட்டிருந்தாப்புல. ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வரும்ல, அப்பா இருக்கார்ல, அப்பா ஒரு விஷயம் பண்ணியிருக்காப்புல.
கர்நாடகா முதலமைச்சர் இருக்காப்ல, அவரு கூட சேர்ந்துட்டு தென்னிந்தியா மாநிலங்கள்லாம் ஒன்றா நிக்கணும். தென்னிந்தியா மாநிலங்கள்லாம் எதுக்காக ஒன்றா நிக்கணும்? என்ன காரணம்? என்ன காரணம்? நம்மலாம் இந்தியாவுக்குள்ள தானே இருக்கோம். அது என்ன தென்னிந்திய மாநிலங்கள்லாம் ஒன்றா நிக்கணும்? யூனியன் ஆஃப் சவுத் இந்தியானா என்ன? தென்னிந்திய மாநிலங்கள்லாம் ஒன்றா இருக்குது. ஒரு மேப் நம்ம போட்டு காட்டியிருந்தோம். ஸோ அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் கிடையாது ப்ரோ. மைசூர் கிங்டம் இருக்குல்ல, மைசூர் கிங்டம் இருக்கும்போது ஒரு மேப் இருக்கும். நான் போடலை, நீ செக் பண்ணு. தேடு தயவு செய்து. மைசூர் கிங்டம்னு ஒன்று இருக்குது. அதை தேடி பாரு, அந்த மேப்பை செக் பண்ணு. அந்த மைசூர் கிங்டம் எப்படி இருந்துச்சோ அதை திருப்பி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. யார் அப்படின்னா விஜயநகர பேரரசோட மிச்சங்கள். இவங்களே சொன்னது தான், நம்ம சொல்லலை. அவங்களா சொல்கிறாங்க நிறைய மீட்டிங்கில். நானே நிறைய வீடியோக்களை ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டைமும் உனக்கு எவிடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. பழைய வீடியோஸை செக் பண்ண அப்போ தான் உனக்கு விஷயம் புரியும். ஸோ இவங்களே சொன்னவங்க தான். யார்? தெலுங்கு பேசக்கூடிய ஆட்கள் நாங்கள் விஜயநகர பேரரசோட மிச்சங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழர்கள்லாம் யாருங்க? சோழர்கள் மிச்சமா? பாண்டியர்கள் மிச்சமா? சேரர்கள் மிச்சமா? நீ தமிழன் தான். உன் அடையாளம் தமிழன் தான். இந்த தமிழ்னு பேசும்போது இந்த மொழியை வச்சு நம்ம ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குது. அது பெரிய விஷயங்க. அந்த மொழியை பற்றி பேசும்போது தனியாக பேசலாம். அது இதுக்குள்ளே ஆட் பண்ண வேணாம். ஸோ இது தனி டிபார்ட்மெண்ட். ஏன்னா இந்த மொழின்னு சொல்லிட்டு இந்த மொழி வந்து ரத்தத்தில் ஊடுருவ வச்சுட்டாங்க. எப்படி சிம்பு பிளட்டு, டிவிகே தலைவர் விஜய் பிளட்லாம் ஓடிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி தமிழ் பிளட் ஓட வச்சுட்டாங்க. ஸோ இது நம்ம வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு போகணும். அதுக்கான ஒரு தகுந்த நேரம் வரும்போது அதை பற்றி பேசலாம். இப்போ பேசணும்னா அது உழப்பிடும். ஒரு நேரமும் காலமும் தகுந்து பேசலை அப்படின்னா நமக்கே அது ரிப்பீட் ஆயிரும். ஸோ கவனமாக கையாள வேண்டியிருக்கு. எந்த ஊருக்கும் இல்லாத கஷ்டத்தை கடவுள் ஏன் நமக்கு மட்டும் தந்திருக்கான்? திருப்பி முள்ளிவாய்க்காலுக்கு வருவோம். மகாபலிபுரம் இந்த வார்த்தையை பேசிட்டேன் இல்லை. ஸோ அந்த வார்த்தையை நான் பேசினதுக்கான காரணம் இப்போ தான். இதுதான் கிளைமேக்ஸ் போர்ஷன். நான் இன்னைக்கு பேசக்கூடிய வீடியோக்கான காரணமே இந்த ஒரு போர்ஷனுக்காக தான். இலங்கையில் முள்ளிவாய்க்கால்னு ஒரு இடத்துல வச்சு எல்லா மக்களையும் சரண்டர் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு சரண்டர் பண்ணாயலா. அங்கே தமிழர்களை ஒடுக்கி தமிழர்களுக்கு ஆட்சி அதிகாரம்லாம் வேணாம், அந்த எல்டிடியை முடிச்சு விடணுன்றக்காகலாம் அவங்க இந்த பண்ணலை. தமிழர்களையே முடிச்சு விடணுன்றக்காக பண்ண ஒரு போராட்டம், ஒரு போர், ஒரு ஜனநாயக படுகொலை. ஸோ ஜனநாயக படுகொலைன்னு சொல்கிறத விட ஒரு ஜெனோசைடுன்னு ஓப்பனாகவே சொல்லலாம். பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் முள்ளிவாய்க்கால். அங்கே பக்கத்துலேயே ஒரு மெமோரியல் வச்சுருக்காங்க. அதாவது அந்த அழிவுக்கான மெமோரியல் வச்சுருக்காங்க. இப்போது அப்படியே காசாக்கு போவோமே. காசாவில் பாருங்கள், அங்கேயும் கரெக்டாக அந்த முள்ளிவாய்க்கால் எங்கே நெருக்குனாங்களோ. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்க 2009 இல்லை, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க காசாவில் நெருக்குனாங்க. இஸ்ரேல் பஞ்சாயத்து காசாவில் நெருக்குனாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா முள்ளிவாய்க்கால் அடுத்த முள்ளிவாய்க்கால் ஆக்கியிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு மெமோரியல் இருக்குது. இது ரெண்டும் எங்கே இருக்குது அப்படின்னா வடகிழக்கு. ஒவ்வொரு நாடுகள்லேருந்து பார்க்கும்போது வடகிழக்கு. இந்த வடகிழக்கை பற்றி நம்ம பேசி ஆகணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, மகாபலிபுரம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் பெரிய ஷாக்கிங் ஆகுது. அதுவும் வடகிழக்கில் தான் வருது. அதுவும் நெருக்கப்பட்ட ஒரு அது கடலோர பகுதியில் தான் இருக்குது, ஒரு பீச் பகுதியில் தான் இருக்குது. அது கீழே மேடுன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. மேடு அப்படின்னா இந்த பிரமிடு அப்படின்னு சொல்கிற கணக்கான பெரிய ஈடுன்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய சமாதின்னு சொல்லுவாங்க. இந்த மேடுன்றது அப்படியும் குறிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மக்கள் இறந்தாங்கன்னா மொத்தமாக போட்டு புதைப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு மேடுன்னு சொல்லலாம். ஓகே, இது இப்போ உங்களுக்கு ஒரு இடத்த எக்ஸாம்பிளுக்கு சினிமாவை தான் நான் கனெக்ட் பண்ணணும். 1001 ஒரு படத்தை பார்த்தேன்னா கடைசி சோழர்களுக்கெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வரும்போது யார் தூக்கிட்டு வருவா? நல்லா தெரியும் உங்களுக்கு, பாண்டியர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாண்டியர்கள் பேசும்போது ஒரு சில லாங்குவேஜில் பேசுவாங்க. அந்த படத்தில் நுணுக்கமாக கவனிச்சுன்னா தெரியும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. தெலுங்கு சோழர்களோட சொல்கிறாங்க நிறைய பேர். ஓகே, உள்ளே போகலாம். அது கடைசி சோழர்களை காட்டும் போது எப்படி காட்டுவாங்க அப்படின்னா கரெக்டாக கடலோர பகுதியில் வச்சு ஜெனோசைடு மாதிரி நடக்கும். இது கொல்ற மாதிரி காட்ட மாட்டாங்க. இவங்களாம் போய் தண்ணிக்குள்ள விழுற மாதிரி. அந்த போட்டில் இருந்து பார்க்கும்போது சோழர்கள் அழைக்கிறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, வாங்க போகணும்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள போய் எல்லாருமே சாவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். கிங் ஸ்டோன் சொல்லி ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். பட் அதில் ஒரு போர்ஷன் இருக்கும் கடல்களை பற்றி போகிறது. கடலில் போகிறது வந்து இந்த பிசாசு சாத்தான்லாம் வரும். கடலுக்குள்ள சாத்தான்கள் பிசாசுலாம் ஏன் வருது? கடலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மக்கள் போய் இறந்தது அந்த ஆத்மா கடலை காப்பாற்றுறதுனால தானே. தேவரான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் கடலுக்குள்ளே உட்காந்துருக்கு ஒருத்தர் காப்பாற்றிட்டு இருப்பாப்புல. கடலில் போய் இருக்கு, தேவரா இருக்கான் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கடலில் ஏன் காப்பாற்றணும்? கடலில் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த கடல் மூலியமாக தான் மக்கள் அழிவு வரப்போகுது. அந்த கடவுளை பாதுகாக்கிற ஒரு கடவுளாக இருந்தது தேவரா. இங்கேயும் கடலுக்குள்ளே பிசாசு பாதுகாக்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம முன்னோர்கள் வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க இவங்களுக்கு பிசாசு. அப்படி தான் கட்டமைச்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ கடலை ஏன் பாதுகாக்கணும்? கடல்லேருந்து யார் வரப்போறா நம்மளை அழிக்கிறதுக்கு? பெரிய விஷயம்ல. அதே மாமல்லபுரத்தில், அதாவது மகாபலிபுரத்தில் மேலே ஒரு இருக்குது புலி கேவ்னு சொல்லுவாங்க. அதாவது டைகர் கேவ்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. நான் எதிர்ச்சியாக பார்த்தேன். உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது பல மெசேஜ் இருக்குது, பல விஷயம் இருக்குது. இந்த டைகர் கேவை பற்றி நம்ம தனியாக வீடியோ போடலாம். ஞாபகப்படுத்திட்டே இருங்க, அப்போ தான் நான் சொல்ல முடியும். இந்த போர்ட்டல்ஸ் இருக்குல்ல, அந்த போர்ட்டல்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது ஏன் ப்ரோ இந்த வடகிழக்குலேயே இந்த மாதிரி பலிகள் நடக்குது அப்படின்னா, வடகிழக்கை பற்றி ஒரு யூனிக்கான விஷயத்த நான் போடுறேன் பாருங்கள். 2 பக்கம் வரும் பாருங்கள். வடகிழக்குன்றது ஒரு தூய்மையை குறிச்சது.
தூய்மை, நல்ல விஷயம், பாசிட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி ஒரு இடம். தூய்மை இருக்க இடத்துல துர்நாற்றம் வீசுச்சுன்னா, புணங்கள்லாம் செத்து கிடந்த துர்நாற்றம் தானே. அழிவுனா என்ன? அந்த இடத்துல ஒரு பேய் பிசாசு அங்கேயே சுத்தும். பாசிட்டிவா இருக்க இடத்துல நெகட்டிவா ஒரு பேய் பிசாசுகள் அலைய விட்டு துர்மரணமா நடந்துச்சுன்னா, போர்ல நீ பலியானா எதிரிக்கு தான் ஆற்றலாம். எதிரிக்கு ஆற்றலா போயிட்டா நீ முக்தி அடைய மாட்ட. அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருப்ப. நீ ஒரு பிசாசு அந்த டைமிங்ல. அப்ப அந்த இடத்த தூய்மை இல்லாம ஆக்கணும். வடகிழக்கு பகுதி எல்லா இடங்களையும் நோட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஜெனோசைட்ல எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கோம், நான் சொன்னதை தவிர்த்து வேற எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கோ, அது என்ன ஏரியா, எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பாருங்க. அது ஒரு புனிதமான இடம். அதை அழிக்கிறதுக்காக வேலை பார்க்குறாங்க. ப்ரோ நீ என்ன ப்ரோ பகுத்தறிவு பூமி ப்ரோ, நாங்கள் அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம், ஜாதகம் பார்க்க மாட்டோம், சாஸ்திரம் பார்க்க மாட்டோம், எல்லாம் பண்ண மாட்டோம். ஃப்ரீ மேசனரின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த பகுத்தறிவுலாம் அழிக்கிறதுக்காக வேலை பார்க்குறவங்க. இதெல்லாம் தப்பு, மூட நம்பிக்கை, கடவுளை கும்பிடக்கூடாது, இந்த சாஸ்திரம்லாம் கிடையாது, அப்பெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கும்பல் தான் அது. ஃப்ரீ மேசனரி என்ன சொல்கிறது என்னென்னா, அவங்க ஒரு மேசன்ஸ், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்குறாங்க. ஒரு கட்டிட கலைஞர்கள் தான் அவங்க. வீடு கட்டுவாங்க நினைக்கிறீங்களா? ஒரு நாடை கட்டுவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒரு நாடு இருக்குது, ஒரு நாட்டை பிரிக்கணும்னா அதுக்கு கட்டடக்கலை ஸ்கெட்சு போட்டு நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னா மேப்பு வரைவீங்கல்ல, இங்கே இந்த காலம் வரணும், இங்கே இந்த பில்லர் வரணும், அதெல்லாம் வரைவீங்கல்ல. அவங்க ஒரு நாட்டை பிரிக்கணும்னாலும் ஒரு நாட்டை கட்டமைக்கணும்னாலும் அவங்க இதை பண்ணுவாங்க. நல்ல நாலேஜை கெட்டதுக்கு பயன்படுத்துவாங்க. அதுதான் மேசன்ஸ்னு ஒரு பேர். அடிஷ்னலாக அவங்க அந்த கேம்பஸ் வச்சுருக்காங்க. காரணம் என்ன? அதே மாதிரி பாகுபலி படத்துலையும் பாகுபலி வந்து அந்த வெளியே வரப்போ அந்த 2 பில்லர்ஸ்லேயும் அந்த காம்பஸ் எலிமினாட்டி காம்பஸ் தான் இருக்கும். வெளியே வந்த பிறகு அவரை காம்பஸ் வச்சு தான் ஒரு சில டெக்னாலஜிலாம் உருவாக்குவாங்க. நாலேஜ் உள்ளவங்க தான், தவறான நாலேஜ். லெஃப்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள், நம்ம ரைட்டை யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ இதெல்லாம் ஒரு யூனிக்கான விஷயம். இது பல பேருக்கு புரிய போகிறதில்ல. புரியுறவங்க மட்டும் புரிஞ்சுக்கோ. நிறைய மேட்ரு வரப்போகுது, கவனமாக கவனி. ஒரு நாடை கட்டமைக்கிறாங்களா? இப்போ இந்தியான்னு ஒரு நாடை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்தியான்னு ஒரு நாடு வேறு மாதிரி இருந்திருக்கும். பல நாட்டோட கூட்டுத்தொகை தான் இந்தியான்னு ஒரு விஷயம். ஏன்னா வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடிய ஆட்கள். இப்போ இஸ்ரேல்னா என்ன பண்ணுவாங்க? இஸ்ரேல் மக்கள் ஒரு தனியாக இருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டு மக்களும் சேர்ந்து தானே ஒரு நாடாக இருப்பாங்க. பட் இந்தியா நீங்கள் குறித்து பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படி ஒரு யூனிக்காக இருக்கும். 12 மக்கள் இருப்பாங்க. வேறு வேறு மொழி, வேறு வேறு லாங்குவேஜ், அவங்களுக்கும் ஒரு குடி கூட்டம், வேறு குரூப் இருக்கும். பல குரூப்ஸ் சேர்ந்து ஒரு சந்தை மாதிரி இந்தியா. ஸோ அந்த மாதிரி இருக்கா? அதை கட்டமைச்சிருக்காங்களா தரமாக? ஏன்னா வேறு வேறு மொழிகள், வேறு வேறு லாங்குவேஜ் ஒரே கூட்டத்துக்குள்ள போட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வெள்ளாடு, கருப்பாடு, செம்பரி ஆடு இந்த மாதிரிலாம் நிறையா போட்டிங்க. சரி அது வேணாம். சேவல் கோழிலாம் இருக்குல்ல, இந்த சேவல் கோழிகள்லாம் வெவ்வேறு சாதி வெவ்வேறு சேவல்லாம் ஒன்றா போட்டிங்க அப்படின்னா அடிச்சுக்கிட்டு நாரும். இந்த சேவல் வந்து இந்த கோழியை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு சேவலைங்க மீட்டிங் வரக்கூடாதுன்றக்காக அடிச்சுக்கிட்டு சண்டை போடும்ல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். இப்படி வச்சுருக்கணும். இப்படி ஒரு நாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி சிக்கல்ஸ்லாம் வரும். இப்போ ஒரு வீடே நீங்கள் கட்டுறீங்க, ஒரு மேசன்ஸ் ஒரு வீடு கட்டுவாங்க, மேஸ்திரிகள் வீடு கட்டுவாங்க. அது பக்கத்து வீடு வந்து ஒரு மாங்காய் மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எய்த்த வீட்லேயே ஒரு வீடு கட்டுறாங்க. இந்த மாங்காய் மரம்ன்றது பொதுவான ஒன்று, எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த எய்த்த வீட்டுக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரனும் எனக்கு சண்டை போடுறாங்க. அப்போ இந்த மேஸ்திரி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சண்டையை போட்டாங்கன்னா அடிக்கடி இந்த சுவரை இடிக்கிறாங்க. சுவரை இடிச்சாங்க அப்படின்னா நமக்கு ஒரு லாபம் இருக்குது, நம்ம வந்து மேஸ்திரி வீட்டை வேலை பார்க்கலாம், சிமெண்ட் சின்னாமுன்னு சொல்லி வீட்டு காசு அட்டையை போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏங்க இந்த அளவுக்கு மேப்பை வரைஞ்சி கரெக்டாக அந்த மாங்காய் மரத்துக்கு நடுவில் கிட்ட ஒட்டி போகிற மாதிரி இவன் காலம் போடுறான், இந்த சுவர் போடுறான். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்டு அங்கிட்டு இருந்து அவன் போடுறேன். 2 பேரும் ஒரு போட்டு விட்டுறாங்க. மாங்காய் பறிக்கிறது சண்டை வருது, இலை விழுகிறது யார் அழுறது அப்படின்னு சொல்லி சண்டை வந்துட்டு இருக்கு. இந்த சண்டை மூலமா திருப்பி சுவர் இடிச்சு புதுசு புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. இவன் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே சுவர் இடிச்சு கட்டுறதுக்கு வந்து நீங்கள் அந்த வெங்காயம் அப்புறம் இப்படி ஒன்று இருக்கும்ல, அது இதெல்லாம் வந்து விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் மேசன் நம்ம சொல்லணும், கட்டமைக்கிறான்ல. ஸோ மேசன் சொல்லணும். அந்த மாங்காய் மரன்றது வந்து ஒரு பூர்வீக இடம்னு வச்சுக்கோங்களேன். சொத்து இவங்க சொத்தே கிடையாது, இவன் பொதுவான சொத்து. அந்த சொத்தை 2 பேரும் அடிச்சுக்கிட்டு வர்றது, சண்டை போடுறது, டிவைட் பண்ணி விடுறது. ஸோ இந்த வேலையை பார்த்து விட்டதே இவன் தான். பார்த்து விட்டு இந்த மாதிரி செவர் இடிச்சு விட்டு இவன் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே செவர் இடிச்சுக்கிட்டே இருக்கணும், இங்கே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும். இப்படி ஒரு மாநிலம், ஒரு நாடு, ஒரு ஸ்டேட்டை பாருங்களேன். தமிழ்நாடு எடுத்துக்கோ. தமிழ்நாடுக்கு உரிய ஒரு பங்கீடு இருக்குது. தமிழ்நாடு வந்து யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா மொத்தமும் நமக்கு தான். ஆனால் அவங்க குறிப்பு சின்னதாக ஆகிட்டாங்க. இல்லை சரி, கர்நாடகாவில் இந்த டேம் கேம்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்படி கரெக்டாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்திருக்கும். சென்னையவே கொடுக்குறதா இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் போராட்ட நம்பருக்கு கொடுத்து வெளியில் வேணாம்னு விட்டுட்டாங்க. பெரிய விஷயம் அதெல்லாம். ஸோ இந்த பிரிக்கிறாங்க இல்லை, இந்த இடம் பிரிக்கிறதுல பாதி இடம் நம்ம ஏமாற்றப்படுறோம்னு சொல்கிறாங்கல்ல. ஏமாற்றலாம் படலை. அவன் கரெக்டாக ஸ்கிரிப்ட் போட்டு இதை இங்கே கொடுத்தா தான் இவங்க சண்டை விட்டுட்டு பஞ்சாயத்துலேயே இருப்பான். இவங்களை ஒரு பிரச்சனைக்குள்ளேயே வச்சுருந்தா மட்டும்தான் நாம் இங்கே அரசியல் பண்ண முடியும், வியாபாரம் பண்ண முடியும், மேசன் வேலை பார்க்க முடியும். புரியுதா? மேசன்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நாடுகளையே கட்டமைப்பாங்க அவங்க. உங்களை மாதிரி வீட்டில் போய் சிமெண்ட் செங்கல்லாம் கொண்டு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு நாட்டை கட்டமைப்பாங்க. இதான் மேசனோட வேலை. ஒருத்தனோட பேராசை தான் இந்த ஊரையே அழிச்சுது. நீயும் அதே தப்ப பண்ணிடாதையா? ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கோவான்னு ஒரு ஏரியா இருக்கு. அது எந்த ஏரியாவில் இருக்குன்றத பார்த்துக்கோ. கடலோரமாக இருக்கு. அவர் ஆல்ரெடி சொன்னார், கோவாவும் ஒரு பஞ்சாயத்தில் இருக்கு தம்பி அப்படின்ட்டாப்ல சொன்னார். அன்னைக்கு கோவாவும் ஒரு பிரச்சனை இருக்கு,
வானத்திலிருந்து ஒரு கேரட் விழுந்தா எப்படி இருக்கும். ஸோ கேரட் மழை பெரிய வாய்ப்பு இருக்குது. மாமல்லபுரத்துலேயும் கேரட் மழை பெரிய இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். அது எப்போ என்னைக்குன்னுலாம் தெரியல. நான் அவர்கிட்ட திருப்பி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜல்லிக்கட்டு போராட்டன்ற மாதிரி நம்ம எங்கே நடந்துச்சு அப்படின்னா மெரினா பீச்சில் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய க்ரௌட் இருக்குல்ல, லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்கல்ல, அப்படி ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்கும், தன்னிச்சையாக நடக்கும். யாருமே அவங்க கூப்பிட மாட்டாங்க, தன்னிச்சையாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பறக்கும். ஃப்யூச்சரில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 2029க்கு ஈக்குவலாக நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மேபி அதான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் இப்போ நான் சொல்கிறேன், 2025 சொல்கிறேன், நீ ஞாபகம் வச்சிருப்பேன்னு தெரில, நான் பதிவு பண்ணிடணும்ல முன்னாடியே. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வெளியே வா, கூட்டம் போடணும் அப்படின்னு எவனா கூப்பிட்டு எங்கிட்ட கூட்டி போய் போராட்டம் சொன்னேன். நானே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போய் உட்காந்து 2 நாளாக கடந்தேன். ஸோ அது இப்படி யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா, எனக்கு வேலை இருக்குங்க, வீட்டில் வேலை இருக்குது, வீட்டில் பாத்திரத்தை கழுவி பண்ணணும், தோசை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துக்கேன். கேரட் மண்டை பிழிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்கண்ணா அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த விஷயங்களை பேசுவோம். அந்த மாமல்லபுரத்து அந்த கேவ் சொன்னேன்ல, டைகர் கேவ், அதை பற்றி நான் பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணால் தான் தெரியும். அடுத்த கண்டென்ட் அதை பற்றி பேசலாம். நான் முடிவு பண்ணிட்டேன், கடலுக்குள்ள இறங்குதேன், இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுதேன்.